இயக்குனர் பிரவீன் காந்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பிரவீன் காந்தி. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு போற கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ், இது நடிகர் விஜய பார்க்க குவியிற கூட்டம்னு மட்டும் நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல தாவேக்காவோட கள தாக்கம்னு எடுத்துக்கணுமா? உங்களுடைய பார்வை. அதாவது கோவையில் பல அரசியல் பிரமுகர்களின் நாவை அடக்கி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எப்படின்னா, இது என்ன பண்ண போறாரு, என்ன பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கிண்டலும் கேலியும் இருக்குது. இதை பார்த்து நிறைய விஜய் சாருடைய இளைஞர்கள் நிறைய ஏக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய அந்த தாக்குதல் பேச்சுக்காக எனக்கு தெரிஞ்ச நிறைய விஜய் சாருடைய ரசிகர்கள் கொதிச்சாங்க, கொந்தளிச்சாங்க. என்னடா தலைவர் எதையுமே ரியாக்ட் பண்ணாம இருக்காரு, நம்ம யாருன்னு காட்டாம இறங்குறோமோ அப்படின்ற ஒரு கவலை, பயம் ஒவ்வொரு ரசிகனிடமும் ஒவ்வொரு தொண்டனத்திலையும் நான் பார்த்தேன். அதை அந்த மனப்பான்மையை டோட்டலா மாத்துற மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் இது. இது வெறும் நடிகர்னா, அப்கோர்ஸ் நடிகர்னா நீங்க ஒரு கூட்டம் வருங்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனா திரு விஜய் அவர்கள் நடிகருங்கிற நாலேஜ் எப்போ அவர் தாண்டிட்டார். அவர் ஒரு 10 வருஷமாவே பொதுமக்களோட ஒரு மனிதனாக, பெருசா இல்லைன்னா கூட அப்பப்ப குரல்கள் கொடுப்பது, உதவி செய்வதுன்னு செய்யற ஒரு பர்சனா தான் தன்னை அவர் காட்டிட்டு இருக்கிறதுனால, இந்த இடத்துல அவர் கோவை மக்கள் இவ்வளவு வெயில்ல, நல்லா கேட்டுங்க, வெளியே யாருமே வெளியே வர வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணிருக்கிற அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கிறத மீறி கோயம்புத்தூர் மாப்பிள்ள படத்துல நடிச்சவர் அவரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான் அவருடைய பிகினிங் ஸ்டேஜ்ல அவருக்கு பெரிய மரியாதை தந்த படங்கள்ல அது ஒரு படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அது மாதிரி இப்ப கோயம்புத்தூர் மாப்பிள்ள கோயம்புத்தூர்ல டாப்ல போயிட்டாரு. அரசியல் கணிப்புகளை மீறி, அரசியல் கால்குலேஷனை மீறி கோயம்புத்தூர் மாப்பிள்ள டாப்ல போயிட்டாருன்றது அங்க கூடுற கூட்டத்தையும் அவர்களுடைய உண்மையான அன்பையும் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா கோயம்புத்தூர், மதுரை, இது ரெண்டு தான் சார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, சேலம் ஒரு படம் சேலத்துல ஓடுது, கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா, மதுரை ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது உலக லெவல்ல ஒத்துக்குவாங்கன்றது தான் கான்செப்ட். அந்த மாதிரி இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல மட்டும் இல்ல, இந்திய அளவிலேயே இது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். அதை அவருடைய தொண்டர்கள், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துபாயில இருந்தேன். துபாயிலையும் சச்சின் படம் ரிலீஸ் ஆனப்ப துபாயில அவருடைய ஃபேன்ஸுங்க அதிகம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. துபாயில அவருடைய ஃபேன்ஸ் கிளப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல ஒரு பையன் எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல திரு விஜய் அவர்கள் சண்டே அன்னைக்கு வராருன்னு. அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் திரு விஜய் அவர்களை அப்டேட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபாலோ அப் நிச்சயமா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாக திரு விஜய் அவர்கள் உருவெடுத்து விட்டார். உருவெடுப்பார்னு சொல்றது கூட நம்ம எதிர்காலத்தை பத்தி தீர்மானிக்கிறது இல்ல, நிகழ்காலமே பல அவருக்கான சாதகமான நிகழ்வுகளை அவருடைய ரசிகர்கள், இது ரஜினி சாருக்கு இருந்தது சார், இதே மாதிரி எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க, நான் பார்த்தது இல்ல, ரஜினி சாருக்கு இருந்தது சார், இதே மாதிரி இருந்தது சார். அதுக்கு அடுத்து திரு விஜய் சாருக்கு இருக்கு. அதை சரியா அவர் பயன்படுத்திக்கிட்டார். இதே போல அவர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞர்களை உற்சாகப்படுத்தி, தொண்டர்களை உற்சாகப்படுத்தி மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்தார் என்றால், அவர் ஆசைப்படி 2026 அவர் நிச்சயமாக தனித்து ஆட்சி அமைக்க கூட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் மக்கள் மாற்றத்துக்கு ஏங்குறாங்க, தவிக்கிறாங்கன்னே சொல்லலாம். தமிழக மக்கள் மாற்றத்துக்கு தவிக்கிறார்கள். மீண்டும் 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 இதே அரசியல், இதே பேச்சு, இதே வீண் பேச்சு, இதே ஊழல், இதே லஞ்சம், இதே ஓட்டுக்கு காசு, இது எல்லாமே மாத்தணும்னு ஒவ்வொரு இளைஞனும் ஆசைப்படுறான். பெண்கள் குறிப்பா அந்த விஜய் சாரை ரசிக்கிறவங்க விரும்புறதுனால நிச்சயமா இப்ப விஜய் சார் போற இது பெரிய வைப்ரேஷனா இருந்து எதிர்கால தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நம்புறேன் சார். ஆனா திரு பிரவீன் காந்தி, இப்போ எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இவ்வளவு கூட்டம் வருதுன்னா ஒரு நடிகரை பார்க்க வராங்க, இவ்வளவு கூட்டமும் வாக்குகளா மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? இது எம்ஜிஆருக்கே இந்த கேள்வி கேட்கப்பட்டது சார். எம்ஜிஆருக்கு உலகம் சுற்று வாலிபன் 1972, அதாவது அவரை கட்சியில இருந்து வெளியே எடுத்தோம்னா அவருக்கு வெளியிட ரிலீஸ் ஆன படம் உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம். அந்த படம் வெளியே ஆகுறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டாரு. ஆனா படம் தம்பரிட்டு, அப்போ இதே கிண்டல் தான், கேலி தான் பண்ணாங்க. இது ஒரு சினிமா கூத்தாடி, இந்த கூத்தாடி படம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு போயிடுவாங்களே தவிர இவரால எந்த ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மிகப்பெரிய சாதனை எம்ஜிஆர் பண்ணார். ஆனா எம்ஜிஆர் சாதனைய செய்யற அளவுக்கு திரு விஜய் அவர்கள் இன்னும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல. ஆனால் எம்ஜிஆருக்கு என்ன மாஸ் இருந்ததோ,
இளைஞர்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட எம்ஜிஆருக்கு நிறைய மாசு இருந்ததா நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கு பெண்களுடைய செல்வாக்கு வந்து திரு விஜய்க்கு இருக்கிறதுனால இத போற போக்கு நீங்க வந்து பார்க்க முடியாது சார். ஏன்னா அரசியல் விமர்சனங்கள் எப்பவுமே வந்து கேலியும் கிண்டலுமா தான் இருக்கும். அதை ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய பாக்குறாங்க சார் விஜய். நான் அப்படிதான் சார் பாக்குறேன். ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் பிரதரா பாக்குறான். ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பையனாவும் தன்னுடைய தம்பியாவும், சின்ன பொண்ணுங்க வந்து தன்னுடைய அண்ணான்ற ஒரு மனோபாவத்துலதான் பாக்குறாங்க. இதை எந்த அளவுக்கு அவர் திரு விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்க போறாரு, எந்த அளவுக்கு அவர் தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்றதுலாம் அடுத்த டாபிக். ஆனா அவர் ஒரு சாதாரணமா நீங்க வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இதெல்லாம் சும்மா நடிகனுக்கு வர கூட்டம்பா, நாங்க குள்ளமணி கூட இந்த கூட்டத்தை போய் எதிர்பார்த்தோம், வந்தது, தவக்கலை கூட தள்ளி விடுற அளவு கூட்டம் வந்ததுன்னு கிண்டல் கேலி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவர் தவக்கலை அல்ல, உங்களை எல்லாம் தவிக்க வைக்க போகிற தலைவர். அதை 26 உங்கள் அனைவருக்கும் கொட்டு, அதாவது முரசு கொட்டை. எப்படி விஜயகாந்த் சாருக்கு வந்து முரசுன்னு ஒரு சிம்பிள் இருந்தது, அவருக்கு யூஸ் பெரிய அளவுக்கு அந்த முரசு கொட்டவில்லை. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு முரசு கொட்ட தமிழக மக்கள் வரவேற்பார்கள். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அரசியல் பார்வையாளர்கள் தவறாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என் பார்வை சார். திரு பிரவீன் காந்தி, ஆனா இன்னமும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இவங்க இதெல்லாம் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லையா? ஏன்னா நேத்தும் வந்து ஒரு அன்பிளான்டு ரோட் ஷோ நடந்தது. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கும் போது ஒரு முன் அனுமதி பெற்றிருந்தா கொஞ்சம் போற பாதை கொஞ்சம் இன்னும் சுலபமா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் இங்க வைக்கப்படுது இல்லையா? அந்த இடத்துல தாவேக்கு கொஞ்சம் சுணங்குதோ? இல்ல, உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் என்ன சார்? அடிப்படையில் அங்க இன்னமும் அந்த கட்டமைப்புல அவங்க இன்னும் வந்து திரு விஜய் அவர்களுடைய அந்த படம் முடிகிற வேலை இருக்கிறதுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா அவரு தொடர்ந்து ஒரு 2-3 மாசம் உக்காந்தாருன்னா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்றதே அவரோட நாலேஜ்ல கொடுக்கும் போது, இப்ப திரு புசி ஆனந்த் அவர்கள் தான் வந்து அந்த வேலையை எடுத்து பண்றாரு போல தெரியுது. அதுக்கடுத்து விஜய் சார் வந்து அப்பப்போ கான்சன்ட்ரேட் பண்றாரு. எனக்கு முந்தா நேற்று வரைக்குமே திரு விஜய் அவர்கள் வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இருந்திருக்கிறதா எனக்கு கேள்வி வந்தது. சோ அப்ப என்னன்னா திரு விஜய் சார் கன்ஃபார்மா வர்றாருன்னு நீங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த ஒர்க்கை பண்ணணும் சார். அவங்களுக்கு பெரிய பலம் இருக்கு சார். இளைஞர் கூட்டம், ரசிகர் கூட்டம் பலம் இருக்கு. ஆனா அந்த இளைஞர் கூட்டத்தை என்ன பண்ண போறாங்க, எப்படி கைட் பண்ணி கொண்டு போறதுங்கிற தலைமையில திரு விஜய் அவர்களுக்கும் திரு புசி ஆனந்த் சார் அவர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாதது ஒரு தேக்க நிலைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் நடக்கதான் சார் செய்யும். ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய இமேஜ் வந்து நம்ம இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க மாநாடே எடுத்துங்க. மாநாட்டுல எல்லாரும் எதிர்பார்த்தது, அவங்களே எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு 3 லட்சத்துல 4 லட்சம் பேர் வருவாங்கன்னா அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தது பை ரெக்கார்டாவே 8-9 லட்சம் வந்துட்டு உள்ள நுழைய முடியாம அங்கங்க பிளாக் பண்ணது. அது ஒரு 4-5 லட்சம், ஒரு 13 லட்சம் பேர் வந்திருக்காங்கிறதா எனக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணுங்கிறது உங்க சார்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனால் எதிர்காலத்தில் அதெல்லாம் சரி செஞ்சிருவார் சார். விஜய் நினைச்சா எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய வலிமை உள்ளவர் சார் அவரு. விஜய் நீங்க சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். ரொம்ப ஏன்னா ஒரு சின்ன வயசுல சினிமாக்குள்ள நுழைஞ்சு ஒரு ரஜினிகாந்த் இருக்கும்போதே ரஜினிகாந்துக்கு போட்டியா வர்றதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அது எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் யாருமே தாண்ட முடியாது. ஆனா ரஜினிகாந்த் இருக்கும்போது ரஜினிகாந்தை தாண்டதுன்றது திரு விஜய் செய்த சாதனை. அதே சாதனையை அரசியல்ல நிச்சயமா அவர் செய்வார் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.